என்னாச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள. ஒண்ணும் இல்ல மாமா. உடம்புல இவ்வளவு ரத்தம் வந்திருக்குது கேட்ட ஒண்ணு இல்லைங்கிறீங்களே. சும்மா பிடிங்க. அது எப்படி விட முடியும் மாப்பிள? மாப்பிள என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ ராசா என் சாமி என்னப்பா ஆச்சு? என்னப்பா உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல பதறாதே. ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. டேய் வேலு என்னடா ஆச்சு? டேய் ஏதாவது வாயை திறக்கறானா பாரு அவன். அம்மா இங்க பாருங்க. என்ன? வண்டி மரத்துல மோதிருச்சு அவ்வளவுதான். ஐயோ ஏண்டா வண்டி மரத்துல மோதுற மாதிரி ஏண்டா ஓட்டுன? அம்மா வண்டி அவன் ஓட்டல, நான் தான் ஓட்டுனேன். ஐயா ஓட்டு நீ என்ன பண்றதா? அழகு நீ பேசாம. என்னய்யா என்னய்யா? பாருங்கம்மா, டாக்டர் கட்டு போட்டிருக்காரு, டாக்டர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்துருக்காரு. 4 நாள்ல சரியா போயிடும். நீ வா வாமா. நீ ஏன் வண்டி ஓட்டுன? ஐயோ ஏண்டா மாப்பிளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடிபட்டு இருக்கு, நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே. ஒரே அடிதான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா முண்டம், சாயங்காலம் 2 லிட்டர் பால் அதிகமா வாங்க சொன்னே வாங்க. ஏழு ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான். நமக்கு எதுக்கு வம்பு? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. அண்ணா என்ன வேணும்? டேய் இந்த டீயை கொண்டு போய் வேலைட்ட கொடு. இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீ டீன்னு போர்டு போடல. நீ குடுடா. ஏண்டா டீ என்ன ஓசிலியா தர்றீங்க? எப்பவாவது காசு வாங்கல? நாங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம். கொண்டு போய் அவங்கிட்ட நீட்டுற. வாயை முடுறா துண்டு பிடி. மச்சான் அவன் என்னையே முறைக்காம பாரு மச்சான். குடியா நீயே. ராசு படையாச்சி ஐயாவுக்கு சீப்பு ஓட்டுனா இவருக்கு பெரிய பிளேன் ஓட்டுறதா நினைப்பு. அவன் மட்டும் இன்னொரு தடவை முறை கேட்டேன், முழிய நோண்டிடுறேன் நோண்டி. பெரிய குஜிலி கும்பா. இன்னொன்னு எங்க சீக்கிரம் கொண்டா. நீ சாப்பிடு வேலு, சூடா இருக்கு. டேய் என்னடா முறைக்கிற? கேக்குறேன்ல தம்பி, இன்னொரு தடவை முறைச்ச பேத்துருவேன் பேத்து. போனா போதுன்னு பார்த்தா என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க? அங்க ஐயா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். என்ன சொல்ற? ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுகுற? நம்ம ஐயா அடிச்சுட்டாங்க. அடிச்சது நம்ம சாமிய கட்டி வச்சு அடிச்சுட்டானுடா. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே. வேணாம்பா. தடுக்காதப்பா, அவங்களே போயிட்டு வரட்டும். அவங்க போனா தான் அது சரியாகும். இல்லம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்டதா என் மனசு ஆறும். மாப்ள ஊர்க்காரங்களா வந்திருக்காங்க. மன்னாரு, நீ இந்த அரப்பா கூட இருந்த, உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இல்ல தம்பி, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்நேரம் அங்க என்னென்ன நடக்குதோ, இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க வேணாம்னு தோணுது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவளால தட தம்பி இதெல்லாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். நானே போய் சரிக்கிட்டு வரேன். அவரு காலையே விழுந்துட்டு வரேன். போதுமா?